ஸோ இதில் வந்து என்னென்னா நம்ம அந்த மார்க்ட கம்பெனி அப்படின்றவங்க ஒரு வாஃப் வச்சுருக்காங்க. ஸோ வாஃப் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம இந்த கப்பல்லாம் வந்து நிற்கிறதுக்கான ஒரு இடம், ஃப்ளாட் சர்ஃபேஸ். இப்போ நமக்கு வந்து இந்த ஹார்பரில் பார்த்தீங்கன்னா நம்ம மின்ட் பக்கத்தில் ஹார்பர் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சமமாக ஒரு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கும். ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த மாதிரி ஒரு இடம் வச்சுருக்காங்க அந்த டிஃபெண்டன்ட் கம்பெனி. ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்க, இந்த கப்பலோட ரிப்பேர்லாம் பார்க்குறாங்க, இன்க்ளூடிங் வெல்டிங் ஆப்ரேஷன், கப்பல் வெல்ட் பண்ணுறது, இதெல்லாம் வேலையும் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதை மாதிரி இந்த இந்த ஆயில் கம்பெனி இருக்கு இல்லையா, அவங்களோட நெக்லிஜென்ஸில் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் ஆயில் வந்து கடலில் சிந்திடுது, கொட்டிடுது. அதுக்கு இது எங்கே இருக்குது, 200 மீட்டர்ஸ் தள்ளி இருக்குது, 600 ஃபீட்ஸ் தள்ளி இருக்குது, கடலுக்குள்ளே இருக்குது. ஸோ அங்கே உள்ளே வந்து கொட்டிடுது. ஸோ அது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பரவி 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 ஒரு 60 ஹவர்ஸ்க்கு அப்புறமா இந்த வாஃப் வந்து அது ரீச் ஆகிடுது. இப்படி ரீச் ஆகும்பொழுது இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ரிப்பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, வெல்டிங் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அப்படி வெல்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த காட்டனு அந்த ஸ்பாஞ்ச் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணியில் தூக்கி போட்டுடுறாங்க. அதில் கண்டிப்பாக ஆயில் மிக்ஸ் ஆகிருக்கும், இதுவும் தண்ணியில் மிக்ஸ் ஆகுது. ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரு ஸ்பார்க் பட்டு தீ பிடிச்சி அந்த மொத்த ஆயில் பர்னிங் வெசல் என்ன ஆகிடுது, எரிஞ்சு நாசமாக போயிடுது. அப்போ இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த ஆயில் பர்னிங் வெசல் வந்து இந்த வாஃப் கம்பெனி மேலே கேஸ் போட்டு இவங்ககிட்ட காம்பன்சேஷன் கேட்குறாங்க. ஸோ காம்பன்சேஷன் கேட்கும்பொழுது ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ரீபாலிமர்ஸ் கேஸை பேஸ் பண்ணி நீ எல்லா கான்சிக்வன்சஸ்க்கும் நீ லையபிள் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு மேலே அப்பீலுக்கு வரும்பொழுது தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இந்த வேகன் மவுண்ட் கேஸோடைய கான்செப்டான ரீசனபிள் ஃபோர்சைட் அப்படிங்கிறது உள்ளே வருது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நெக்லிஜென்ட் ஆக்ட், அந்த நெக்லிஜென்ட் ஆக்ட்னால ஆயில் கொட்டிடுது. அந்த ஆயில் வந்து இந்த வெல்டிங் செட்டு வரைக்கும் வந்து அந்த வாஃபில் வந்து இருக்கிற வெல்டிங்கில் வந்து தீப்பொறிப்பட்டு இன்னொரு மற்ற ஷிப்புக்கும் அந்த மொத்த எண்ணெய் கம்பெனிக்கும் டேமேஜை கொடுத்துறது ஒரு பக்கம். இது யாராவது ஃபோர்ஸி பண்ண முடியுமாங்கிறது ஒரு கொஸ்டின். இன்னொன்று, இது கடலில் கொட்டுது, கடலில் கொட்டும் பொழுது அது எவ்வளோ தூரம் அது பரவுதோ அவ்வளோ தூரம் வரைக்கும் அவங்க லையபிள் ஆவாங்க அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். ஸோ அப்போது 600 மீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு இடத்துல கொட்டின எண்ணெய் வந்து 60 மணி நேரம் கழித்து இந்த வாஃப்க்கு வந்து அந்த வாஃபுடைய அந்த வெல்டிங்கு இல்லை ரிப்பேர் ஒர்க்கில் இருக்கிற அந்த ஸ்பாஞ்சு காட்டன் இதெல்லாம் பட்டு இவ்வளோ பெரிய இது டிசாஸ்டர் நடக்குமா அப்படிங்கிறது தான் என்னது ரீசனபிள் ஃபோர்சைட். அப்போ இந்த கேஸை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ரீபாலிமர்ஸ் கேஸில் இருந்த டெஸ்ட் ஆஃப் டைரக்ட்னஸை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, நாங்கள் பண்ண மாட்டோம். ஸோ இது டெஸ்ட் ஆஃப் டைரக்ட்னஸ் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஒரு வாட் ஆர் ஆல் த டேமேஜஸ் தட் குட் பி ரீசனபிளி ஃபோர்சியபிள், அதுக்கு மட்டும் தான் என்ன பண்ண முடியும், இவங்க லையபிள் ஆக முடியும். ஸோ இந்த கேஸில் இதை பொறுத்த வரைக்கும் இந்த டிஃபெண்டன்ட் இது வந்து ஆக்சுவலாக அப்பீல் கேஸ். ஸோ அப்போ டிஃபெண்டன்ட் வந்து இதுக்கு லையபிள் ஆக மாட்டாங்க. அது வந்து என்ன டேமேஜ் ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேமேஜ்க்கு மட்டும் தான் என்ன பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த டெசிஷன் வந்து என்ன பண்ணுறாங்க, வேகன் மவுண்ட் கேஸ் அந்த டெசிஷன் தான் ப்ரிவி கவுன்சில்லையுமே அப்ளிகபிள் ஆகுது இங்கிலாண்டில். ஸோ அதில் எவ்வளோ வந்து உங்களால் அந்த டேமேஜை ஃபோர்ஸி பண்ணியிருக்க முடியுமோ அதுக்கான வேல்யூ மட்டும் தான் என்ன பண்ணுறாங்க கொடுத்து இவங்க அதுக்கான காம்பன்சேஷன் கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு இந்த ரீபாலிமர்ஸ் கேஸோட வந்த அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்த அந்த என்ன சொல்கிறது பிரின்சிபல்ஸை இவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதை பேஸ் பண்ணி நிறைய கேஸ்லேயும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ரீசனபிள் ஃபோர்சைட்டை வந்து. மற்ற கேஸில் லைக் ஹூக்ஸ் வர்சஸ் அட்வொகேட் அப்படிங்கிற கேஸில், அதே மாதிரி வேகன் டாட்டி வர்சஸ் டர்னர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, இந்த ஹூக் வர்சஸ் லார்ட் அட்வொகேட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் கட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே போஸ்ட் ஆஃபீஸ் கட்டும் பொழுது ஒரு பக்கத்தில் ஒரு பெரிய மேன் ஹோல் இருக்குது. அந்த மேன் ஹோலை வந்து ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணாமல் ஒரு துணி மாதிரி போட்டு மூடி வச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ அதை மூடி வச்சுட்டு அதை சுற்றி வந்து இந்த பாரஃபின் லேம்ப்பு, நம்ம இந்த பெட்ரோமாக்சைடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி லேம்ப் வச்சுட்டு போயிடுறாங்க நெக்லிஜென்ட்டாக. ஸோ அங்கே அந்த பசங்க வந்து சின்ன பிள்ளைங்க சுற்றி விளையாண்டுட்டு இருக்கும்பொழுது ஒரு லேம்ப்பு பட்டு உள்ளே விழுந்து எக்ஸ்ப்ளோட் ஆகிடுது, அதில் குழந்தைங்களுக்கு அடிபட்டுருது. அப்போ இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மேன் ஹோலை ப்ராப்பராக மூடாமல் இருந்தது தப்பா, இல்லை அந்த மேன் ஹோலை சுற்றி அந்த
லேம்ப்ஸ் வச்சுட்டு போனது தப்பா? அப்போது எவ்வளோ வந்து ஃபோர்ஸி பண்ண முடியும்? ஒரு மேன் ஹோல்குள்ளே விழுவாங்கன்னு ஃபோர்ஸி பண்ண முடியுமா? குழந்தைங்க வந்து விழுவாங்க, எக்ஸ்ப்ளோட் ஆகும், குழந்தைங்களுக்கு வந்து அடிப்படும். ஸோ எவ்வளோ தூரம் வந்து இதை வந்து உள்ளே வந்து பார்க்க முடியும்னு சொல்லும் பொழுது, ஸோ இப்போ அந்த எக்ஸ்ப்ளோஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து என்ன பண்ண முடியாது, நம்மளால் ஃபோர்ஸி பண்ண முடியாது. ஸோ அப்போ இது என்ன ஆகுதுன்னா, இந்த வேகன் மவுண்ட் கேஸை பேஸ் பண்ணி அதுக்கான டேமேஜை லிமிட்டடாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த டாட்டி வர்சஸ் டர்னர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் வந்து அந்த கம்பெனியோடைய ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த ஆஸ்பெட்டாஸ் ஷீட் இருக்கும்ல, ஸோ அந்த ஷீட்டில் வந்து ஸ்லிப் இன்டு எ கோல்ட்ரம் ஹாட் மால்டன் லிக்விட். இது என்ன ஆகுதுன்னா, அந்த கூரை வந்து சரிஞ்சு இந்த ஒரு பாய்லிங் ஒரு இதில் வந்து விழுந்துருது. ஸோ அப்படி விழுந்த உடனே என்ன ஆயிடுதுன்னா, அது இந்த கிராஸ் ரியாக்ஷனில் பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஆகுது. அந்த எக்ஸ்ப்ளோஷன் ஆகும் பொழுது இந்த பிளைன்டிஃப் ஒன் ஆஃப் தி ஒர்க்மேன் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இதில் அடிபட்டுறாங்க. ஸோ அப்போது இந்த ஸ்டாண்டிங் நியர் இந்த கவர் ஹேட் பீன் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் ரெப்யூட்டட் மேனுஃபேக்சர். எது? அந்த ஆஸ்பெட்டாஷ். ஸோ அந்த ஆஸ்பெட்டாஷ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கம்பெனியில் வாங்கினது இப்படி விழுந்து எக்ஸ்ப்ளோட் ஆகி இந்த மாதிரி வந்து அடிபடும் அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்த்துருக்க முடியாது. ஸோ தட் அப்போ இவங்க வந்து இதுக்கு லைபிளாக மாட்டாங்களான்னு பார்க்கும் பொழுது இட் சேஸ் தட் இந்த கான்சிக்வன்ஸ் வந்து இவங்களுடைய நெக்லிஜென்ட்டான ப்ரொடக்ஷனில் இருந்ததுனால தே ஷுட் பி ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள்னு சொல்லிட்டு இந்த கேஸில் இவங்க முடிவு பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்போது ரிமோட்னஸ் ஆஃப் டேமேஜுங்கிறது ஒன்றுமே இல்லை, நமக்கு ரெண்டு தான். ஒன்று டெஸ்ட் ஆஃப் ரீசனபிள் ஃபோர்சைட்டு, இன்னொன்று டெஸ்ட் ஆஃப் டைரக்ட்னஸ், இன்னொன்று ரிமோட்னஸ் ஆஃப் டேமேஜ். ஸோ அப்போ ரிமோட் அண்ட் ப்ராக்சிமேட் டேமேஜ். ஸோ ஒன்று என்னால் ஃபோர்ஸி பண்ண முடிஞ்சால் நான் லைபிள், என்னால் பண்ண முடியுதுன்னா அது என்னது? ப்ராக்சிமேட் டேமேஜ். அப்போ டூ ரிமோட் என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஒரு ஒரு ரேஷ்னாலிட்டியாக எவ்வளோ தூரம் வரைக்கும் என்னால் பார்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் வரைக்கும் என்ன பண்ண முடியும், என்னால் அங்கே லைபிள் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் என்னது இந்த ரிமோட்னஸ் ஆஃப் டேமேஜ் அப்படிங்கிறது. ஸோ இதில் நோவஸ் ஆக்டர்ஸ் இன்டர்வீனியன்ஸ் வரும், தென் வந்து நர்வஸ் ஷாக்குன்றது இருக்கும். நம்ம அடுத்த சாப்டரில் வரும்போது அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் என்னென்ன கேஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த கேஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, ஸோ தட் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எனி டவுட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, யூ கேன் ஜஸ்ட் ட்ராப் எ மெசேஜ் ஆர் யூ கேன் கிவ் அ கால். ஓகே, ஆல் தி பெஸ்ட், ப்ரிப்பேர் வெல்.